ஓம் ஓம் நமசிவாயம். முதல்ல நாமம் எழுதுவோம். முதுகுத்தட்டு நேராக இருக்குமாறு அமர்ந்து கொண்டு முழங்கைகளும் மடங்காமல் முழங்கையில நீட்டிய வண்ணம் மிக மென்மையாக இப்படி சின்முத்திரை 2 விரல் நுனிகளும் மென்மையாக தொட வேண்டும், அழுத்தக்கூடாது. கண்கள் இரண்டையும் இப்படி ஒரே இடமாக குவித்து, ஒன்றை கண்ணு போல் இப்படி குவித்து மேல் நோக்கி இந்த புருவ மத்தியில் உணர்வை நம்ம அங்கே நிலைநிறுத்தணும். அப்படின்னா உணர்வால் நம்ம நாம எழுதலாம். ஓம் நம சிவாயம். சிவாய நம. 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 ஓம் நம சிவாயம். இன்று நம்ம முதல்ல ஒரு விநாயகர் துதி, திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய வலிவலம், அதை கம்பீர நாட்டில் பாடுவோம். அது விநாயகரை குறிக்கிறதுனால, அதுவும் விநாயகரோட சரிதம், அவரோட கதையை சொல்கிறதுனால அதை கம்பீர நாட்டில், விநாயகர் பெருமானுக்கு உகந்த கம்பீர நாட்டில் பாடுவோம். பிடியதன் ஊரு உமை கொள்ள மிகு கரியது வடி கொடு தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர. இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரையிறையே. பிடியதன் ஒரு உமை கொல மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரையிறையே. ஓம் நம சிவாய. நால்வர் துதி, உமாபதி சிவம் அவர்கள் அருளிய நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஓம் நம சிவாயம். 12 திருமுறைகளையும் தொடர்ந்து பாடுது இறைவனோட அருளால். அப்படி ஒரு எண்ணம் சுவாமி அதற்கு அருள் புரியட்டும். இன்று தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய முதல் திருமுறையில் திருபிரமபுரம். திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய முதல் பாடல், முதல் திருமுறையில் முதல் பதிகம். பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம்.
ரூபகம் 1 2 3. 1 2 3. தோடுடைய சிவியன் தோடுடைய சிவியன் விடையேறி போர்த்தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அருள் செய்த பெம்மான் இவனன்றே. முதலும் கடையும் இது போல் தாளம் போட்டு பாடலாம். இடைப்பாடல்கள் எல்லாம் துரிதகதியில் ஏகத்தளத்தில் பாடிடுவோம். கம்பீர நாட்டை ராகத்திலேயே. முச்சலாமை இளநாகமோடே நம் முளைக்கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தெனது உள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றமூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல் ஓர் நிலாவென் மதிசூடி ஏர் பரந்த இனவெள்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உள்மகிழ்ந்து பழி தேறிய வந்து எனது உள்ளம் கவர்கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது ஓர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே மறை கலந்த ஒலி பாடலோடாடலராகி மழு ஏந்தி இறை கலந்த இனவெள்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன் கரை கலந்த கடி ஆர்பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே சடைமுயங்கு புனலன் அனலன் எரிவீசி சதிர்வெய்த உடைமுயங்கும் அறவோடு ஒழி தந்தெனது உள்ளம் கவர்கள்வன் கடல் முயங்கு கழி சூழ் குளிர் காணலம் பொன்னம் சிறகண்ணம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அரையன் வலி செற்றெனது உள்ளம் கவர்கள்வன் துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே தாழ்நுதல் செய்து இறை காணிய மாலொடு தன் தாமரையானும்
நீள்நுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர்கள்வன். வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. புத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தெனது உள்ளம் கவர்கள்வன். மத்த யானை மருக அவுரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஞான சம்பந்தன் உரை செய்த தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் சீர்காழி, இங்கே தான் திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த தலம். சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பாடல் வரும்போதும் அந்த பெயருக்கான விளக்கங்கள் பார்ப்போம். இந்த பதிகம் இந்த பதிகத்தோட பெயரை அவர் திரு பிரம்மபுரம்னு போட்டிருக்கார். பிரம்மா வழிபட்ட தலம் பிரம்மபுரம். அதுக்கப்புறம் இந்த முதல் பாடல் தோடுடைய சிவியன். சுவாமி ஞானசம்பந்த பெருமான் 3 வயது சிறு குழந்தை. சிவபெருமானை நேராக பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது அவருக்கு என்னென்னலாம் பார்த்துருப்பாரு. தலையில் கங்கையை வச்சுருக்காரு, சந்திரனை வச்சுருக்காரு, பாம்பு இருக்குது அவர் மேலே, மாடு மேலே உட்காந்துருக்காரு, அம்பாள் கூட இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துருப்பார். ஆனாலும் அவர் ஏன் தோடுன்னு ஆரம்பித்தார்? தோடை ஏன் அவர் சிறப்பாக போய் சொன்னார்? அந்த குழந்தையோட கண்களுக்கு வேறு கவரும் விதமான பொருள்கள் நிறையா இருந்தது. ஆனாலும் ஏன் தோடுன்னு சொன்னார் அப்படின்னா, கம்பலதரன் வித்யாதரன் அப்படின்னு 2 கந்தர்வர்கள். கந்தர்வலோகம் ஒரு அழகான இனிய பாடல்கள் பாடிக்கிட்டு அவங்க ரொம்ப நல்லா சுவாமியை பாடல்கள் பாடி மகிழ்ந்து இருக்கின்ற ஒரு உலகம். அந்த கந்தர்வலோகத்தில் கந்தர்வர்கள் கம்பலதரன் வித்யாதரன் அவர்களுக்கு திடீர்னு ஒரு நாள் யார் ரொம்ப அழகாக நல்லா பாடுறாங்க அப்படின்னு ஒரு போட்டி மனப்பான்மை வந்துச்சு. அப்போ யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கும்போது, இசைப்பிரியன் நம்ம சுவாமி தானே, சிவபெருமான் இல்லையா? அப்போ சிவபெருமான்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பாடுறோம், நீங்கள் கேட்டு யார் நல்லா பாடுறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒருத்தரை தோடாகவும் ஒருத்தரை குழையாகவும் மாட்டிக்கிட்டாரு. அவங்க நேரமும் பாடிக்கிட்டே இருக்காங்க, சுவாமி கேட்டுக்கிட்டே இருக்கார். அதனால தான் அந்த மாதிரி கந்தர்வர்கள் பாடுகின்ற பாடலை இசை கேட்கும் திருச்செவி, அந்த செவிக்கு நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி தான் தோடுடைய செவியன் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். இது நம்ம கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவில் இதை சொன்னார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்த்து பாடல் திருமூலரோட திருமந்திரம் 10ஆம் திருமுறை. அதை நம்ம ஒரு வாழ்த்து பாடல் இருக்குது, திருமுறையில் இருக்கிற வாழ்த்து பாடல், அதையே பாடலாம். முருகபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் பண்ணதை விட இது பொருத்தமாக இருக்கும். நம்ம
திருமுறைகள் பாடும்போது திருமுறையிலேயே இருக்குது, 10ஆம் திருமுறையிலே இருக்கிற திருமூலர் அருளிய வாழ்த்து பாடல். மோகனத்தில் ஆதியில் பாடிடுவோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நாம் எழுதிடுவோம். ஓம் நம சிவாயம். சிவாய நம. 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.